ராமராமா, ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை, விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி, த்விதீய திதி கார்த்தால 9:57 வரை, பின்பு திருத்தீய திதி சுவாதி நட்சத்திரம் ராத்திரி 9:16 வரை. யோகா ஹரிஷண யோகா கரஜகரணம். ராகுகாலம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் மத்தியானம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மகான்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள் இவர்களின் அவதாரங்கள் நமக்கு உணர்த்தும் உண்மைகள் என்ன? அதாவது அவதாரம் அப்படின்னா தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி வரத்துக்கு தான் அவதாரம் அப்படின்னு பேரு. பகவான் அவதாரம் பண்ணா, கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணா, ராமனாக அவதாரம் பண்ணா அப்படின்னு சொன்னா பகவத் அம்சம் அது. பகவானே ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு, பக்தர்களை அனுகிரகம் பண்றதுக்கு, அந்த பக்தாளுடைய பக்திக்கு இணங்கி அவளை அனுகிரகம் பண்றதுக்கு அவதாரம் பண்றான். பல தர்மங்களை போதனம் பண்றான், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றான். இந்த மாதிரி மகான்கள், எத்தனையோ ஞானிகள், அதாவது நம்ம மாதிரியே வாழ்ந்து பல சாதனங்களை செய்து சித்தத்தை, அதாவது மனசை சுத்திப்படுத்திண்டு பகவானை பூஜை பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தை அடைஞ்சு பகவானாக ஒன்றரை கலர்ந்து, அதாவது வாழற காலத்திலேயே பகவானோட ஐக்கியம் அடைஞ்சு பிராரப்த வசத்தினால வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறவாளுக்கு தான் ஞானிகள்னு பேர். ஜீவன் முக்தர்கள், மகான்கள்னு நாம் சொல்றோம். அவ வாழ்ந்துன்னு இருந்தாலும் அவ ஞானிகளாக, அதாவது பகவானை, ஆத்மஸ்வரூபத்தை உண்மையாக அறிந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உலகத்திற்கு பல நல்ல விஷயங்களை எடுத்து கூறுவார்கள், வாழ்ந்து காண்பிப்பார்கள். அவளோட இருக்கிறதே பெரிய பாக்கியம். ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, ஒருவன் முக்தியை அடைய வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது அப்படின்னா, மகத்சேவாம் துவாரமாகுர் விமுக்தே அப்படின்னு சொல்லிடுது. நீ புஸ்தகம் படிச்சா ஞானம் வராது. நீ திரும்பி திரும்பி 10 பிரதட்சணம் 108 பிரதட்சணம் பண்ணா மட்டும் ஞானம் வராது. நீ அதனுடைய பலன் என்ன தெரியுமா? நல்ல சத்குருவை போய் அடையிறது. நல்ல குரு, மகான், அவர்களுடைய சங்கம் உனக்கு கிடைச்சிது அப்படின்னா முக்திக்கு முதல் படி திறந்துடுத்து அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அப்பேற்பட்ட மகான்களுடைய ஒரு சங்கம் நமக்கு அவசியம் தேவை. ராமராம்.